கிறிஸ்து இயேசுவுக்குள் மீண்டும் ஆண்டவரோடு இணைவதற்கு இந்த பரிசுத்த நாளின் பலத்தை நமக்கு காணும்படியாய் கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ வார்த்தைகளோடு நாம் இணையப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம் என்றுதான் நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இன்றைக்கு ஞானியின் வார்த்தைகளை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். வேதாகமத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நாம் எப்படிப்பட்ட மனுஷீக குணத்தோடு வாழ வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டே வருகிறார். இன்றைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, ஐஸ்வர்யவானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே, சுய புத்தியின் மேல் சாராதே, இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும் என்று சொல்லுகிறார். ஐஸ்வர்யவானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே என்று ஞானி சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையே ஐஸ்வர்யத்தை நம்பிதான் இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யம் நம்மை தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் அழைத்து செல்லுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால், சாலமோன் ஞானி தனக்கு உண்டான விருப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறார். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக என்று நீதிமொழிகள் 38 சொல்லுகிறார். எனக்கு வேண்டுவது தரித்திரமின்மை, மாயை இல்லாத ஒரு வாழ்க்கை. இவைகள்தான் எனக்கு வேண்டுமே தவிர எனக்கு பணத்தையோ தரித்திரத்தையோ நீர் கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய விண்ணப்பங்கள் அநேக முறைகள் தேவனை நோக்கி ஏறெடுக்கப்படும் போது நாம் பொதுவாக ஐஸ்வர்ய வாழ்க்கையை விரும்புகிறோம். அது தவறோ அல்லது பாவமோ என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ஐஸ்வர்ய வாழ்க்கையிலே நமக்கு ஆசை உண்டு பண்ணும் என்றால், அந்த ஐஸ்வர்ய ஆசையிலே நாம் தேவனுடைய விசுவாச பாதையிலிருந்து நாம் கடந்து சென்று விடுவோம் என்பது ஆண்டவருடைய ஏக்கம். ஐஸ்வர்யத்தை விரும்பாதே. சாலமோன் ஞானி சொல்லுகிற இந்த வார்த்தைகள் நம்மை எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு 20வது வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு நீ ஆசைப்படாதே. அப்படி ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு நீ ஆசைப்பட்டால் உனக்கு தீமை வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் எப்படிப்பட்ட அனுகூலங்களை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளோடு நாம் இணைந்து தேவனுக்குள் வருகிற அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால்
ஐஸ்வர்யம் அவசியம்தான் ஒரு மனிதனுக்கு. ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தின் ஆசை மனிதனை வெறுமையாக விடாது என்பதை நாம் உணர வேண்டும். அன்பு பிள்ளைகளே, தேவ வார்த்தைகளோடு நாம் இணைவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தின் தன்மைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். லூக்கா நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம், நீங்கள் எந்த வேலையில் அமர்த்தப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு போதும். அதை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். நாம் நம்முடைய நிலைகளிலே தேவனோடு எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6:9-10 சொல்லுகிற வார்த்தை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யமே போதுமென்று எண்ணுங்கள். ஏனென்றால் போதுமென்கின்ற மனதுடன் கூடிய வாழ்க்கையே மிகுந்த ஆதாயம் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது போதும், எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற பலத்தை தேவன் எனக்கு கொடுத்தது போதும் என்று நாம் நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பணம் சம்பாதிப்பது தவறா? இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் கடல் கடந்து, நாடுகள் கடந்து, உறவுகளை விட்டு செல்வம் சம்பாதிப்பதற்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று தமிழ் சொற்றொடர் இருப்பதை நாம் நன்கு அறிவோம். சம்பாதிப்பது தவறு அல்ல. உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அதற்காக உறவுகள், நட்புகள், நமக்கு இருக்கக்கூடிய உடைமைகள், இவைகள் எல்லாவற்றையும் மறந்து பணம்தான் முக்கியம் என்று நினைப்போம் என்றால் அது தவறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் பவுல் சொல்லும்போது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் நமக்கு இன்னொரு பலத்தை அங்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த வசனம் இப்படி போதிக்கிறது, அன்றியும் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே என்று சொல்லுகிறார். நமக்கு தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம், நம்முடைய தகுதிக்கு ஏற்ற ஐஸ்வர்யத்தை அவர் கொடுக்கிறார். ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தின் பலன் நம்மை எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் பலப்படுத்துகிறது என்று யோசிக்க வேண்டும். எனவே எந்த பொருள் நம்மிடத்தில் இல்லையோ அந்த பொருள்கள் மற்றவரிடத்தில் இருந்தால் அதை பார்த்து நாம் ஆசைப்பட வேண்டாம். அதைத்தான் ஞானி சொல்லுகிறார், இல்லாமல் போகும் பொருள் மீது நீ ஆசை வைக்காதே, அது கழுகுகையில் போல செட்டைகளை விரித்து உன்னை ஆகாய மார்க்கமாக உன்னை கொண்டு போகும் என்று சொல்லுகிறார். எனக்கு எது போதும் என்று ஆண்டவர் நினைக்கிறாரோ அந்த அளவு அது உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னிடத்தில் ஒரு பொருள் இல்லை என்றால் அந்த பொருள் மற்றவர்களிடத்தில் இருக்கும் என்றால் அதை பார்த்து நாம் பொறாமைப்படவோ ஆசைப்படவோ கூடாது. அது தகுதிக்கு மேலான ஒரு இச்சை. எனக்கு எவ்வளவு திராணி இருக்கிறதோ அந்த திராணிக்கு ஏற்ற கையில் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். பொருளாசை என்பது விக்கிரகத்திற்கு சமம் என்று கொலோசியர் 3:5 எபேசியர் 5:5 நாம் வாசிக்கிறோம். எனவே எந்த நிலையிலும் நாம் தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு நாம் ஆசைப்பட வேண்டாம். இல்லாமல் போகும் பொருளுக்கு
நாம் நம்முடைய மனதை செலவிட வேண்டாம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரோமரின் புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாரையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உன்னை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை என்று சபியாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு மற்றவர்கள் நம்மை துன்பப்படுத்தும் போது அந்த துன்ப சூழ்நிலையிலிருந்து நாம் நம்மை எப்படி விலக்கி காத்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவு நம்மை காத்து கொள்ள வேண்டும். அதே சமயம் நமக்குள் இருக்க ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் நம்மை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறான். என்ன துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான்? உலக ஆசைகளை நமக்குள் உருவாக்கி கொண்டே இருக்கிறான். அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும், அடுத்தவர்களைப் போல பெரிய நிலையில் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நீ உருவாக்காதே. நம்மை ஒப்பிட்டு மற்றவர்களோடு பார்க்கக்கூடாது, அல்லது மற்றவர்களை ஒப்பிட்டு நம்மை நாம் நிதானிக்கக்கூடாது. இரண்டுமே தவறு. எனவே ஏன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வருகிறது என்றால், மற்றவர்களை பார்த்துதான் நாம் பலவீனங்களுக்குள் நம்ம எப்போ கொடுக்கிறோம். வீணான காரியத்தை நம்முடைய இதயத்தில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களைப் போல இருக்கவும், நம்முடைய எண்ணங்கள் மற்றவர்களுடைய எண்ணங்களைப் போல இருக்கவும் வேண்டும் என்று நாம் கணிக்கக்கூடாது. எனக்கு தெரிந்த ஞானம், எனக்கு கிடைத்த ஆஸ்தி, இவைகளை வைத்துக்கொண்டு நான் சுகபலத்தோடு வாழ்வது தான் என்னுடைய கடமையை தவிர, உங்களை பார்த்து, உங்களுடைய நிலைகளை பார்த்து நானும் அப்படிப்பட்ட பெரிய நிலைக்கு வர வேண்டும் என்று எண்ணுவது அது பேராசை. ஏனென்றால் கையின் பிரயாசங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கையில் இந்த பிரயாசங்களை தேவன் நமக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வதித்து கொடுக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த பாடம், ஐஸ்வர்யவானாக விரும்ப வேண்டாம். இல்லாத பொருள் மீது நம்முடைய மனதை வீணாக அலைக்கழிக்க வேண்டாம். எது எனக்கு ஆண்டவர் கட்டளையிட்டாரோ அதை வைத்துக்கொண்டு ரம்மியமாய் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளை நாங்கள் பெற்று எங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே இந்த ஐஸ்வர்யமே போதும், இதை காட்டிலும் வீணான ஆசைகளை நாங்கள் வளர்த்து கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்கள் தேவனுடைய கிருபைக்குள்ளாய் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இது போதும் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ற தீர்மானத்தோடு வாழ்வோம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.